வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது கருப்பட்டி தேங்காய் பால் கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் கருப்பட்டி தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1.5 கப்பு, இந்த கப்பு அளவு 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கருப்பட்டி, தேங்காய் பால் 1 கப்பு, ஸ்பூன் அரிசி மாவு, 500 மில்லிமீட்டர் தண்ணி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கருப்பட்டியை கரைக்க போகிறோம். அதை போட்டுருங்க. இது கூட 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. ஓகேவா, நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கரையணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வச்சுருவோம். இப்போ நம்ம அரிசி மாவு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது கூட முதல்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நம்ம உப்பு கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, சுடு தண்ணி எடுத்துருக்கேன். வெதுப்பான சுடு தண்ணி. இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்படி தான் இருக்கணும் தைக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஆனால் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்குவோம். அப்போ தான் ஒட்டாது மாவு. இப்போ நம்ம இது கொஞ்சமாக எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்படி நல்லா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் உருண்டை பிடிச்சிக்குங்க. பாருங்கள், இந்த சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்குங்க. ஓகேவா, ஒன்று காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்புல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த சைஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. அது கூட இந்த பேட்டர்னில் கூட நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இப்போ வாங்கி இதை வேக வைக்கலாம். ஓகேவா, ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை தட்டிக்குங்க. நான் 500 மில்லிமீட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை உள்ளே போட போகிறோம். இது நல்லா வெந்து மேலே வரணும். அப்போ தான் அது வெந்ததுக்கான அறிகுறி. ஓகேவா, ஒன்றுன்னா போட்டே வாங்க. ஓகேவா, இப்போ இது நான் போட்டுட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேவா, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ இது நல்லா வேகட்டும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சமாக கரைச்சிக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் அரிசி மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் திக்காக லேசாக தண்ணியாகவும் இப்படி கரைச்சி வச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் அந்த போலெல்லாம் மேலே ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கரைச்சி வச்சா அரிசி மாவை ஊற்றுறோம். ஏன்னா ஊற்றுனாக்கா இது திக்னஸ் ஆகும். அதுக்கு தான் நான் ஊற்றுறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் கருப்பட்டி ஊற்றிட்டேன். உங்கள்கிட்ட நான் காமிக்க மறந்துட்டேன். இப்போ லேசாக கொதி வருது. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் லேசாக கொதி வருது. இது கூட நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. நல்லா தேங்காய் பால் ஊற்றினா நல்லா திக்காக கொதி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது விநாயகருக்கு பிடிச்சமான ஒரு பலகாரம் கொழுக்கட்டை. எந்த தெய்வத்துக்கு வேணுமாலும் நீங்கள் படைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அதாவது முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னு சொன்னாக்கா,
கருச்சீனி தேங்காய் பால்லாம் ஊற்றி கடைசியாக வந்து அரிசி மாவு நீங்கள் கரைச்சி ஊற்றுங்க. அப்போ கணக்காக வரும். முன்கூட்டியே ஊற்றிடாதீங்க, திரியாக வந்துடும். நான் ஊற்றுனா எனக்கு அந்த அளவு தெரியும். நான் உங்களுக்கு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, கடைசி அரிசி மாவு கரைச்சி கடைசியாக ஊற்றுங்க. இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு ஊற்றுங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். சுவையான கருப்பட்டி தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.